ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்கும்போது புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து செய்யும்போது நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 200 கிராம் பன்னீர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பன்னீர் சேர்த்ததும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பன்னீரும் ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துலேயே இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கறனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா முன்னே இருந்ததுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதித்து திக்காகி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வதக்கி தான் வச்சுருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போ எல்லா பன்னீரும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் டிக்கா மசாலா நம்ம சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புலாவ் கூடவும் கீ ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், அப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.